வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா மாநகர சபை முதல்வரின் பதவி நீக்கம், வடமாகாண ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். மில்லியன் கணக்கான நோட்டிசன்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட இலங்கை சிறுமி. இலங்கையை அச்சுறுத்தும் டெங்கு நிரம்பி வழியும் மருத்துவமனைகள். காங்கேசன்துறை தொடக்கம் பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. பிரபல போதைப் பொருள் கடத்தக்காரரான ஹரக்கட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி அவரை சாதாரண சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்காக அவரிடம் மனைவியிருந்தது 12 கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிக்குழாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான பணியாற்றிய சாகல ரட்நாக்காவும் சித்தியுள்ளார். விசாரணையின் போது ஹெரத் முதியான் சோனகி ஹொனகிதர நிர்மாணைய இந்திரஜித் பண்டார எனப்படும் ஹார்பி என்பவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் தனது வாக்குமூலத்தில் ஒரு பகுதியில் இது தொடர்பான தகவல்களை வழங்கியுள்ளார். நான் துபாயில் ரகித ராயபக்ச மற்றும் சரித் அபிசிங்க ஆகியோரை சந்தித்த போது இந்த வேலையை செய்யும் விதம் குறித்து கலந்துரையாடி கொண்டிருந்தோம். அப்போது அவர்கள் இருவரும் நாங்கள் ஏற்கனவே சிந்தாவை கொலை செய்வதை தடுத்து அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்துள்ளோம், அதற்கு நிச்சயமாக 500 லட்சம் ரூபாய் தேசபந்து தென்னக்கோடுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். அதேபோல் 3 மாதங்களுக்கு சிந்தகவின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்க வேண்டும், அதற்கு ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்காவுக்கு 500 லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும், அவர் நேரடியாக பணம் வாங்க மாட்டார், நாங்கள் அதை வேறு வழியில் செய்ய வேண்டும், சாகல ரட்நாயக்க மூலமாவது நாங்கள் இந்த வேலையை செய்து முடிப்போம் என தெரிவித்ததாக ஹார்பி கூறியுள்ளார். இந்த வாக்குமூலம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா மாநகர சபை முதல்வர் பதவி நீக்கம் செய்யப்பட்டமை தொடர்பில் வடமாகாண ஆளுநருக்கு எதிராக இன்று வவுனியாவில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா பண்டார பன்னியன் சதுக்கம் முன்பாக ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டம் பின்னர் மன்னார் வீதி வழியாக ஊர்வலமாக முன்னெடுக்கப்பட்டு காமினி மகா வித்தியாலயம் முன்பாக நிறைவடைந்தது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியதுடன் எதிர்ப்பு பதாதைகளையும் ஏந்திருந்தார்கள். வடமாகாண ஆளுநர் கடந்த 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் சு காண்டேவரின் பதவியும் மாநகர சபை உறுப்பினரையும் நீக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதயுதரியும் சத்தியலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், வினோ நோகராதலிங்கம், முத்து முகமது, முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் பெற்ற பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டார்கள். ஆளுநரின் நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு முரணானது என ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றஞ்சாட்டியுடன் மாநகர முதல்வரின் உரிப்புரிமையை மீள பரிசீலனை செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளார். நெற்பயிர் விளைந்து நிற்கும் வயல்வெளியில் குட்டி முள்ளம்பன்றி ஒன்றை செல்லப்பிராணியாக தன் பின்னே கூட்டுச் செல்லும் சிறுமி ஒருவரின் நெஞ்சை நெகிழ வைக்கும் காணொலி தற்போது உலகளவில் மில்லியன் கணக்கான நோட்டிசன்களின் இதயங்களை கொள்ளையடித்து வைரலாகி வருகிறது. இந்த அழகிய காணொலி இலங்கையில் அழகு பொங்கும் பிரதேசங்களில் ஒன்றான புலனறுவையில் படமாக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலி முதலில் கடந்த ஜூன் 11ஆம் தேதி ஒருவரின் முகநூல் கணக்கில் பதிவேற்றப்பட்டது. இதன் குறிப்பு மற்றும் தலைப்பு முழுமையாக சிங்கள மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. மேலும் அதே முகநூல் கணக்கிலிருந்து அச்சிறுமியும் உள்ளம்பன்றியும் ஒன்றாக விளையாடும் இன்னும் பல பிரத்யேக காணொலிகள் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டு உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கான மக்களின் மரங்களை தொட்ட இந்த உன்னதமான அன்பு கதை முற்றிலும் நம் இலங்கைக்குரிய ஒரு அழகான கிராமிய கதையாகும். இந்த காணொலி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவியதை தொடர்ந்து பல நோட்டிஷன்களும் சில சர்வதேச ஊடகங்களும் இச்சம்பவம் பங்களாதேஷில் இடம்பெற்றது என தவறாக தகவல்கள் பரப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த ஆண்டு அடையாளம் காணப்பட்ட டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது 53,000 கடந்துள்ளதாக சுகாதார பிரிவு மேலும் தெரிவிக்கின்றது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவலின்படி இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 19,318 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள்.
இதன் மூலம் 2026ஆம் ஆண்டில் 25வது வாரம் வரை பதிவான மொத்த பாதிப்புகளின் எண்ணிக்கை 53,159 எட்டியுள்ளது. டெங்கு தொற்றால் இதுவரையில் 31 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மாதாந்திர பாதிப்பு எண்ணிக்கை 10,000க்கும் குறைவாகவே இருந்த நிலையில் ஜூன் மாத புள்ளி விவரங்கள் பாதிப்பு எண்ணிக்கையில் கடுமையான அதிகரிப்பை காட்டுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 27,833 நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இது நாட்டின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கையில் 52.36%. மொத்தம் 124 டெங்கு மருத்துவ அதிகாரி பிரிவு டெங்கு நோயால் அதிக ஆபத்துக்குள்ளான பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொற்று நோய் பரவலை கட்டுப்படுத்த சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருத்தல், நுழம்புகள் உற்பத்தியாகும் இடங்களை அகற்றுதல் மற்றும் கொசு மூட்டை மற்றும் கூட்டுப்புழு நிலைகளை அளித்தல் போன்ற நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் போர்க்கோரோமோ பகுதியில் உள்ள வியாபொலிசலோ பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் இலங்கையர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். 2 அடுக்குமாடி வீடு தீப்பற்றியதை அடுத்து தனது அறையில் இருக்கும் நண்பருடன் வசித்து வந்த இலங்கையர் தீ விபத்திலும் சிக்கியுள்ளார். இந்த தீ விபத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி வேளையில் ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு படையினரால் மீட்கப்பட்ட 40 வயதுடைய இலங்கை பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து தீயணைப்பு படையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். வீட்டின் தரைத்தளத்திலேயே தீ பரவியுள்ளதுடன் தீ அடுக்குமாடி குடியிருப்பு முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளது. எனினும் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள். இதன்போது உடனடியாக விரைந்த தீயணைப்பு படையினர் கரிடபர் பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பகுதியில் ஈடுபட்டு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரீதிமாலயத்த லோக்கல் ஓயா நீர்த்தேக்கத்தில் உள்ள வள்ளம் ஒன்று கவிழ்ந்ததில் 2 உயிரிழந்துள்ளார்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். கண்டி கட்டுக்கஸ்தோட்டை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரும் பூஜாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஒருவருமே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கண்டியிலிருந்து சென்ற 33 பேர் கொண்ட குழுவினர் நேற்று காலை லோக்கல் ஓயா நீர்த்தேக்க பகுதியில் உள்ள தனியார் சுற்றுலா தலம் ஒன்றில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பின்னர் அந்த குழுவினர் நீராடுவதற்காக நீர்த்தேக்கத்தின் நடுவேயுள்ள இடம் ஒன்றுக்கு செல்வதற்கு 2 சிறிய வள்ளங்களில் ஒன்றாக இணைத்து அமைக்கப்பட்ட ஒழுங்கற்ற வள்ளம் ஒன்றை பயன்படுத்தியுள்ளார்கள். குறித்த பகுதியிலிருந்து கரைக்கு திரும்பும் போது இந்த வள்ளம் திடீரென கவிழ்ந்ததில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்த சமயம் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் அதில் பயணம் செய்துள்ளார்கள். இதில் உயிரிழந்த 2 உயிர்காக்கும் அங்கிகள் அணியவில்லை எனவும் அவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார்கள் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். காவல்துறை மற்றும் அந்த பகுதி மக்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் 2 உடல்நலங்களாக மீட்கப்பட்டுள்ளமை கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியின் வடக்கே உள்ள ஸ்டேட் நகரில் அமைந்துள்ள இளைஞர் மன்றம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 5 உயிரிழந்துள்ளார்கள் என்று அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 2 சந்தேக நபர் என்றும் காவல்துறை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உயிர்ந்தவர்களின் வயது அல்லது தாக்குதல் தொடர்பான நோக்கம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்த துப்பாக்கிச் சூட்டில் மேலும் சிலர் படுகாயமடைந்துள்ளார்கள். இருப்பினும் தற்போது பொதுமக்களுக்கான மேலதிக அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று காவல்துறை உறுதியளித்துள்ளது. சம்பவத்துக்கு பெருமளவிலான அவசர பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குறித்த பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார், கொழும்பு, காலி மற்றும் அம்பாதோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுவித்துள்ளது. குறித்த கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு சுமார் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. எனவே கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினர் குறித்த எச்சரிக்கை தொடர்பில் அவதானம் செலுத்தி செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இதனிடையே நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகுவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் மூவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த வளிமண்டல திணைக்களம் தீர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் மத்திய மாலை நாட்டில் மேற்கு சரிவு பகுதிகளில் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் காலி விவகாரங்களை கையாள்வதற்காக விசேட குழு ஒன்றையும் பிரதி காவல்துறை மா அதிபர் தலைமையிலான முழு அதிகாரம் கொண்ட விசேட காவல்துறை பிரிவொன்றையும் அமைப்பதற்கு கடந்த 22ஆம் தேதி அமைச்சரவை எடுத்த தீர்மானம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு அல்லது இடைநிறுத்துமாறு கோரி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கருக்கு இலங்கை நீதிக்கான மையம்
மிக அவசரமாக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்பு மற்றும் கடலோர அத்துமீறல்களை தடுப்பதற்காக கூறிக்கொண்டு வரவழைக்கப்பட்ட இந்த விசேட பொறிமுறை சிறுபான்மையினர் செறிந்து வாழும் கிழக்கு மாகாணத்தை மட்டும் குறிவைத்து எடுக்கப்பட்டு தன்னிச்சையான நடவடிக்கை என இந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. காணி ஆக்கிரமிப்புகளும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களும் கிழக்கு மாகாணத்திற்கு மட்டுமே உரியவை அல்ல. அவை தெற்கு, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் காணப்படும் தேசிய பிரச்சனையாகும். அவ்வாறு இருக்கையில் கிழக்கு மாகாணத்துக்கு மட்டும் இத்தகைய விசேட குழுவை அமைப்பது மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் சந்தேகத்தையும் தோற்றுவிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசியலமைப்பின் 12(1) மற்றும் 12(2) உறுப்புகளின்படி இன, மத, பிராந்திய பாகுபாடு என்று சமத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றன. இந்த ஒருதலை பட்சமான மாகாண பொறிமுறையானது அரசியலமைப்புக்கு முற்றிலும் முரணானது எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1979 ஆண்டில் 7ஆம் இலக்கு அரசு காணிகளை பொறுப்பேற்கும் மீட்பு சட்டம், அரசு காணி சட்டம், காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் மற்றும் கடலோர பாதுகாப்பு சட்டம் என ஏற்கனவே போதுமான சட்ட கட்டமைப்புகள் உள்ள நிலையில் புதிய குழுக்கள் இதற்காக என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மகாகலி அதிகார சபை உட்பட காணிகள் தொடர்பான பிரச்சினைகளை தற்போதுள்ள சட்டங்களை கொண்டு பிரதேச செயலாளர்கள் மற்றும் காவல்துறை ஊடாக தீர்மானிக்க முடியும். தற்போது நாட்டுக்கு தேவைப்படுவது புதிய குழுக்கள் அல்ல, இருக்கும் சட்டங்களை 9 மாகாணங்களுக்கும் பாரபட்சமின்றி சமனாக அமல்படுத்துவதற்கான உண்மையான அரசியல் விருப்பமையாகும் எனும் இலங்கை நீதிக்கான மையம் வலியுறுத்தியுள்ளது. எனவே சர்ச்சைக்குரிய அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக நிறுத்தி வைத்து வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பொதுமக்கள் ஆலோசனைகளை நடத்தவும், சட்டத்தை நாடு முழுவதும் சமத்துவத்தின் அடிப்படையில் அமல்படுத்தவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் வாழும் புலம்பிய தமிழர்கள் தங்களது சொந்த மண்ணுக்கு திரும்பி முதலீடு செய்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்துக்கும் பங்களிக்க வேண்டும் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுவித்துள்ளார். டெட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட இறால் பண்ணையாளர்களுக்கான நிதியுதவி காசோலை வழங்கு நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் JS அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் பாதிக்கப்பட்ட 30 இறால் பண்ணையாளர்களுக்கு மொத்தம் 95,50,000 ரூபாய் பெறுமதியான நிதியுதவி காசோலைகள் வழங்கி வைத்துள்ளார். இதன்போது தொடர்ந்து முறையாற்றிய அமைச்சர் இயற்கை அழுத்தங்களினால் பாதிக்கப்படும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அதற்கான தேவையான நிவாரணம் மற்றும் மீள்கட்டியெழுப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கடல் வளங்கள், வாவிகள் மற்றும் உவர்நீர் வளங்கள் நிறைந்த பிரதேசமாக இருப்பதனால் இறால், நண்டு மற்றும் பல்வேறு நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்புக்காக மிகுந்த வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. இவ்வளங்களை அறிவியல் ரீதியாகவும் நிலையான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் மாவட்டத்தின் பொருளாதாரத்தை வலுவாக்க முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடல் மற்றும் நன்னீர் மீன்வள வளர்ப்பு துறையில் அதிகளவான முதலீடுகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் புதிய தொழில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் இளைஞர்களுக்கு நிலையான வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய தொழில் முயற்சிகள் உருவாகும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வாழும் மட்டக்களப்பு புலம்பிய தமிழர்களுக்கு விசேட அழைப்பு ஒன்றை விடுத்த அமைச்சர் தங்களது சொந்த மண்ணில் அபிவிருத்தி பங்காளர்களாக மாற வேண்டிய தருணம் இதுவே என்றும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் இயற்கை வளங்களும் முதலீட்டு வாய்ப்புகளும் ஏராளமாக உள்ளன. கடல் வளங்கள், வாவிகள், இறால் மற்றும் நண்டு வளர்ப்பு முக்கிய துறைகளில் பாதுகாப்பான முதலீடுகளாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் உங்களுக்கும் பொருளாதார லாபம் கிடைப்பதோடு மாவட்டத்தின் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கப்படும். ஆகவே புலம்பிய தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணுக்கு திரும்பி முதலீடு செய்து மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்துக்கும் பங்களிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களை மீண்டும் உற்பத்தி செயற்பாடுகளுக்கு திருப்பி நாட்டின் நீர்வாழ் உயிரின உற்பத்தியை அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாகவே இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கந்தசாமி பிரபு, கரையோர நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் MGG குணசேகர், இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு அதிகார சபையின் மேலதிக செயலாளர் N சிவலிங்கம், கரையோர நீர்வாழ் உயிரினங்கள் வளர்ப்பு அபிவிருத்தி திணைக்களத்தின் கிழக்கு மாகாண உதவி பணிப்பாளர் S ரவிக்குமார், அரசு அதிகாரிகள், கடற்தொழில்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் பயனாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க.
மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.